உங்க மத்தியில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கிரேஸ் ஃப்ரீடம் ஃபவுண்டேஷன் மிஸ்ஸஸ் அண்ணா அவங்களோட நான் கனெக்டடாக இருக்கிறதே நான் வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறேன். அவங்களும் அவங்க பிள்ளைங்களும் அவங்களோட ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் அண்ட் அவங்க டீம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய அழுத்தத்தை உண்டாக்கிட்டு இருக்கீங்க இந்த உலகத்தில். நீங்கள் கண்களால் பெருசாக பார்க்கலையே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு சின்ன கல்லை தூக்கி ஒரு தண்ணியில் போடும் பொழுது அந்த தண்ணி என்ன ஆகும்? வட்டம் வட்டமாக வரும்ல, அலைகளாக வரும். அந்த அலைக்கும் 10வது அலைக்கும் கனெக்ஷனே இருக்காது. ஆனால் அந்த அலையினால தான் அந்த 10வது அலையே உண்டாயிருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு அலையாக இருக்கிறீங்க. கண்டிப்பாக பல அலைகள் உங்கள்கிட்ட இருந்து எழும்புது. நீங்கள் ஒரு குளோபல் இம்பேக்ட் கண்டிப்பாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த கிரேஸ் ஃப்ரீடம் ஃபவுண்டேஷனோடு சேர்ந்து நானும் ஐ திங்க் லாஸ்ட் இயர் எத்தனை பேர் என்ன பார்த்தீங்கன்னு தெரில அந்த மீட்டிங்கில். ஸோ அதுலேருந்து கேள்வி கேட்பேன், கை தூக்கிட்டீங்கல்ல இப்போ, அதனால தான் இங்கே 2 பேர் கையை தூக்கலை, கேள்வி கேட்டுருவாங்களேன்ட்டு. ஸோ வருடம் உங்கள்கிட்ட வந்து இந்த ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிற டாப்பிக்கில் நான் பேசுகிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் கிளாட் அண்ட் ஐ ஆல்சோ தேங்க் காட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, பொருளாதார விடுதலை அப்படின்னா என்ன? பொருளாதாரத்துல நான் விடுதலையா இருக்கணும் அப்படின்னா நம்ம எண்ணத்துக்கு என்ன வருது? பணம். பணம் சிக்கனமா இருக்கணும். ஓகே, செலவு பண்ணக்கூடாது, கம்மியா பண்ணணும். அதான் ஃப்ரீடமா? தேவையானதுக்கு பண்ணணும். சொல்லுங்க, தேவையானது பண்ணக்கூடாது, தேவையானதுக்கு பண்ணணும். ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க, ஒன்றும் தப்பு ரைட்லாம் இல்லை, என்ன தெரியுமோ சொல்லுங்க. சொல்றீங்க. ஓகே, வீண் செலவு பண்ணக்கூடாது. ஃப்ரீடம் விடுதலை. பொருளாதாரத்துல பணத்துல நான் விடுதலையா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் பாயிண்ட். கடன் இல்லாம வாழணும். மாத செலவுக்கு எனக்கு கையில காசு இருக்கணும். அது போக எனக்கு சேமிக்கணும். அந்த சேமிக்கு மேல மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் என்னது? பொருளாதார விடுதலை. நான் நினைச்ச நேரத்துல நான் நினைச்ச இடத்துக்கு போக முடியும், நினைச்ச காரியத்தை செய்ய முடியும். அதுதான் விடுதலை. பணத்தை யோசிச்சுட்டு நான் ஐயோ 25ஆம் தேதி ஆயிடுச்சு, இன்னும் 5 நாள் ஓட்டிட்டா சம்பளம் வந்துடும், அதுக்கப்புறம் நான் இதை வாங்குறேன், அது விடுதலையா? நான் 30ஆம் தேதியும் ஒரு பிரியாணி பாக்கெட் வாங்கி சாப்பிட முடியும்னா அது விடுதலை. நான் 30ஆம் தேதியும் போய் என் பெட்ரோல்ல பைக்கு ஃபுல் டேங்க் நான் பெட்ரோல் போடலாம் அப்படின்னா அது விடுதலை. ஆனா இந்த காலத்துல நம்ம நிறைய பேர் எப்படி இருக்கிறோம்னா, எப்படியாவது அந்த மாசத்தை ஓட்டி முடிச்சா போதும், எப்படியாவது இந்த எண்டையும் கனெக்ட் பண்ண வச்சுட்டா, 1ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் ஒட்ட வச்சுட்டா போதும்னு வாழ்றோம். தவிர 30ஆம் தேதியும் நான் 1ஆம் தேதி 5ஆம் தேதி எப்படி சம்பளம் வந்த உடனே நான் எப்படி வாழ்றனோ அப்படி என்னால வாழ முடியுமாங்கன்னா அநேகருக்கு அது பெரிய கஷ்டம். முதலாவது எதனால அப்படின்னா, அநேகருக்கு நம்ம வந்து கடன்ல இருக்கிறோம், அது லோன்ல இருக்கிறோம், இஎம்ஐல இருக்கிறோம், இல்ல யார்கிட்டயாவது கைமாத்து வாங்கியிருக்கிறோம். இந்த மாசத்தை ஓட்டுறதுக்கு ஒருத்தட்ட கைமாத்து வாங்குறோம், அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொருத்தருந்து மாத்தி கொடுக்குறோம். இப்படி மாத்தி சிலர் வந்து ஒரு கிரெடிட் கார்டை வாங்கி அதுல கொஞ்சம் காசு கூட்டினோடனே இன்னொரு கிரெடிட் கார்டை வாங்கி அதை வச்சு இதை அடைக்கிறது, அப்புறம் அதை அடைக்கிறதுக்கு இன்னும் 2 கார்டு வாங்குறது. இப்படி வாழ்க்கை ஒரு வட்டமடா அப்படின்னு சுத்திட்டே இருக்கு. ஆனா கண்டிப்பாக ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பொருளாதாரத்துல அபரிவிதமா நல்லா இருக்கிற நபர்கள் வந்து சில பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்றாங்க, சில கொள்கைகளை ஃபாலோ பண்றாங்க, சில டிசிப்ளினை ஃபாலோ பண்றாங்க. அப்படின்னா என்ன? சில ஒழுக்கங்கள் அவங்க வாழ்க்கையில இருக்கு, சில டிசிஷன் எடுத்திருக்காங்க, சில தீர்மானங்கள் எடுத்திருக்கிறாங்க. இந்த தீர்மானத்துல அவங்க எல்லாம் நிக்கிறதுனால செய்யறதுனால தான் அவங்க எல்லாம் பொருளாதாரத்துல பணக்காரங்களா இருக்கிறாங்க. நம்ம பணக்காரங்களை பார்த்தோம்னா என்ன நினைக்கிறோம்? அவங்களுக்கு என்னப்பா 2 காரு, அவங்களுக்கு என்னப்பா மாசத்துக்கு ஒரு சாரி வாங்கிப்பாங்க, சேலை வாங்கி கட்டிப்பாங்க, அவங்களுக்கு என்னப்பா
வருஷம் வருஷம் நகை வாங்கிக்கிறாங்கன்னு நான் வெளியில தான் நீங்க பாக்குறீங்க தவிர அவங்க உள்ள என்னைக்காவது ஒரு நல்ல ஒரு பெரிய வீட்டுல சொந்த கார் ஓட்டிட்டு நல்ல பிள்ளைங்கெல்லாம் நல்ல பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்ச ஒரு குடும்பத்தையோ ஒரு நபரையோ பார்த்து இவங்க நம்மளை விட என்ன வித்தியாசமா பண்ணுனா அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாய பொழந்து பாக்குறோம், பாரு புதுசா சேலை கட்டிட்டு போறாங்க, பாரு பிள்ளைங்களை அந்த ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காங்க, இப்படிலாம் நம்ம வாய பொழக்கிறோம் தவிர அவங்க என்ன வித்தியாசமா பண்றாங்க? நம்மளும் அதே மாதிரி வேலைக்கு போறோம், நம்மளும் அதே மாதிரி 2 பிள்ளைங்க வச்சிருக்கிறோம், ஆனா நம்ம பொருளாதாரம் நம்ம கையில காசு நிக்க மாட்டேக்கு, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிருக்கோமா? நம்மளுக்கு கரெக்டான கேள்வி கேட்க தெரியல. நிறைய நேரத்துல நம்ம கேள்விகள் சும்மா என்னத்தையோ கேட்கிறோம் தவிர குட் கொஸ்டின்ஸ், கரெக்ட் கொஸ்டின்ஸ், கரெக்டா தெளிவான கேள்விகளை கேட்காம இருக்கிறோம். நம்ம தெளிவான கேள்விகளை கேட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நம்ம புத்தியை யூஸ் பண்ணுவோம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப இன்ஸ்டன்டா கண்டிப்பாக 365 நாள்ல நம்மளால மாத்த முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 365 நாள்ல நம்ம மாத்த போறோம் நம்ம வாழ்க்கைய அப்படின்னு. போன வருஷம் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லி கொடுத்துட்டு போனேன். இப்ப சொல்லுங்க, போன வருஷம் வந்தவங்க சொல்லுங்க, கையை தூக்க சொல்லல, ஆன்சர் சொல்ல 5% சொன்னா அப்படி காணிக்க கொடுக்கணும். ஓகே, பணம் நல்லதுன்னு சொல்லி கொடுத்தேன், கரெக்டா? கையில நோட்டெல்லாம் எடுத்து நோட்டை தொட்டு பார்த்து ஒரு ஃபீலிங் இருக்கா வருதான்னு சொன்னா, முதலாவது பணம் நல்லது. பணம் நல்லது இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். எப்போ காசு நம்மகிட்ட இல்லைன்னு சீச்சி அந்த பழம் புளிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா பணம் இல்லாம இந்த உலகத்துல ஏதாவது செய்ய முடியுமா? பணம் இல்லாம நம்ம இந்த இடத்துல உட்கார முடியுமா? பணம் இல்லாம மூச்சு கூட விட முடியாது. கொரோனா காலத்துல பணம் இருந்தாதான் ஆக்சிஜனே. சோ பணம் இல்லாம நம்ம உலகத்துல எதையுமே செய்ய முடியாது. ஆனா நம்ம பணம் நம்ம கையில இல்லைங்கிறதுனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஐயோ ரொம்ப பணம் வந்தா நம்ம ரொம்ப பொருளாதாரம் வந்துடும், பணம் வந்தா நம்ம மரியாதை கொடுக்காம போயிடுவோம், பணம் வந்துட்டா இது நம்ம ரொம்ப மண்டக்கணம் வந்துடும் அப்படின்னு ஒரு பொய்களை நம்பிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளோட சுவாபம், நம்மளோட கேரக்டர், நம்மளோட ஹார்ட் பத்தி பேசினாங்கல்ல அண்ணாலக்கா, நம்ம ஹார்ட் எப்படி இருக்கோ அப்படிதான் பல கோடி பணம் வந்தாலும் நம்ம இருப்போம். அப்ப முதலாவது நம்ம செக் பண்ணது நம்ம ஹார்ட். நீங்க 10 ரூபாய் 100 ரூபாய் சம்பாதிக்கும் பொழுது 10 ரூபாய் நீங்க சேர்த்து வைக்கலன்னா 10 லட்சம் சம்பாதிக்கும் போது நீங்க கண்டிப்பா 1 லட்சம் சேர்க்க முடியாது. புரியுதா? திருப்பி சொல்றேன், உங்க கையில 100 ரூபாய் இருக்கும் போது உங்களால 10 ரூபாய் சேமிக்க முடியல அப்படின்னா 1 லட்சம் ரூபாவோ 10 லட்சம் ரூபாவோ இருக்கும் பொழுது அதுக்குரிய ஈக்குவல் அமௌண்ட் நம்மளால சேவே பண்ண முடியாது. அதே நேரத்துல 1000 ரூபாய் நான் கையில இருக்கும் போது நான் 100 ரூபாய் இன்னொருத்தருக்கு கொடுத்து நான் உதவாத நபர் 10 லட்சம் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம 10,000 கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டோம். சோ பொருளாதாரம், நிறைய பணம் வந்துட்டா நான் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன், நிறைய பணம் வந்துட்டா நிறைய பேருக்கு நான் ஸ்கூல் படிக்க வைப்பேன், எங்க ரோட்ல எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுப்பேன், சர்ச்சுக்கு காசு கொடுப்பேன், இவங்களுக்கு கொடுப்பேன் அவங்களுக்கு கொடுப்பேன். கண்டிப்பா கொடுக்க மாட்டீங்க, நான் எழுதி தரேன். நம்ம 10 ரூபாயில கொடுக்கலன்னா 1000 ரூபாயில கொடுக்க மாட்டோம், 1000 ரூபாயில கொடுக்கலன்னா 10 லட்சத்துல கொடுக்க மாட்டோம், 10 லட்சத்துல கொடுக்கலன்னா கோடி ரூபாய் வந்தா கூட கொடுக்க மாட்டோம். அப்போ இப்போ இருக்கிறதுலயே நம்ம ஹார்ட், நம்ம இருதயம் எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. சோ இன்னைக்கு நான் ஒரு 4 பாயிண்ட் பேச வந்திருக்கிறேன். உங்க கனவுகளை எப்படி நீங்க வாழ போறீங்க? எத்தனை பேருக்கு கனவு இருக்கு? சக்சஸ்ஃபுல் பீப்புள், ரொம்ப சக்சஸ் தமிழ் வெற்றியாளர்கள், உலகத்துல வெற்றியாளர்கள் என்ன பண்றாங்க அததான் நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேருக்கு வெற்றியாளனா வரணும்னு ஆசை? வெற்றியானவரா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே அவங்க சிந்தனையும் அவங்க யோசனையும் அவங்க வாழ்க்கையும் முன்னோக்கி போயிட்டு இருக்கும். சோ பொருளாதாரத்துல நீங்க வெற்றியாளனா இருக்கணும்னா உங்களோட கனவுகளை நீங்க வாழ தெரியணும். எத்தனை பேருக்கு கனவுகள் இருக்கு? எல்லாருக்கும் இருக்கு. ஒரு 2 கனவு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணீங்க. எல்லாருக்கும் இருக்கு, சொல்லுங்க. பிள்ளைங்க நல்லா இருக்கணும். பொருளாதார கனவு சொல்லுங்க.
ரெண்டு கார் வாங்கணும், வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், பிசினஸ் பண்ணணும், வண்டி வாங்கணும் அப்படின்னு நிறைய கனவு இருக்கு. கரெக்ட். ஒரே ஒரு கேள்வியில அபார்ட்மெண்ட் வேணும். சின்ன கனவா சொல்றீங்க, ஓகேவா? அப்ப கனவு கண்டது நம்ம சிலர் நிறைய பேர் சொன்னீங்க, ஆனா சிலர் சொல்லல. இது வந்து சும்மா நைட்டு தூங்கும் போது வர்ற கனவோ இல்ல பகல் கனவோ கிடையாது. கனவு நான் பேசுறது வந்து உங்களை அந்த கனவை நோக்கி உங்களுக்கு வந்து ஒரு கோல், அதை நோக்கி நீங்க ஓடுறதுக்கு நீங்க இருக்கணும். அந்த கனவு உங்களை இதை நான் அடைய போறேன், இத்தனை நாள் அடைய போறேன், இத்தனை வருஷத்துல அடைய போறேன்னு சொல்லிட்டு தினம் தினம் நீங்க காலைல எழுந்திக்க வைக்கிறது தான் அந்த கனவு. நீங்க தூங்கும் போது வர்ற கனவு இல்ல, அந்த கனவு உங்களை எழுப்பி ஓட்ட வைக்கும். அப்படிப்பட்ட கனவு இருக்கா உங்களுக்கு? சோ முதல் கேள்வி என்ன? உன் மனதில் என்ன இருக்கிறது? வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட்? முதலாவது நம்ம சிந்தனையில நம்மளுக்கு என்னெல்லாம் ஓடுது முக்கியம். நம்ம சிந்தனையில அநேகர் பேரோட சிந்தனையில என்ன ஓடுதுன்னு சொல்லவா? இந்த மாசத்தை எப்படி ஓட்டுறது, இவ்வளோ கஷ்டம் இருக்கு, என்னால எப்படி இந்த கடன்காரன் நாளைக்கு காலைல வந்து நிப்பான், எப்படி பணத்தை கொடுக்குறது, நிறைய பேர் தலையாட்டுறீங்க. அப்புறம் என்னது, என் பிள்ளைக்கு ஃபீஸ கட்டிட்டா போதும், என் பிள்ளைக்கு பிறந்த நாள் வருது, ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டா போதும். இப்படி ஏதோ ஒரு சின்ன தேவைதான் உங்க சிந்தனையில இருக்கு தவிர, இப்போ நம்ம கனவுன்னு சொன்னோமே அது உங்க மைண்ட்ல அடிக்கடி வருதா? இப்போ ஒரு ஸ்டேஜ்ல மைக்க புடிச்சு ஒருத்தர் கேட்கும் பொழுது சொல்றோம், 2 கார் வேணும், பிசினஸ் ஆரம்பிக்கணும், வீடு வேணும், அபார்ட்மெண்ட் வேணும், வில்லா வேணும், வண்டி வாங்கணும், நிறைய சொல்றோம். ஆனா தினம் தினம் உங்களுக்கு உங்க சிந்தனையில இது வருதா? அநேக பேருக்கு எப்படின்னா அந்த நாளை ஓட்டுறது மாத்திரம், அந்த கோழி கொத்துற மாதிரி அந்த அந்த சகதியையே நம்ம கொத்திட்டு இருக்கிறோம். கனவுன்னு சொல்லும் போது அந்த பருகு மாதிரி, ஈகிள் மாதிரி, கழுகு மாதிரி சொல்லிடுறோம். ஆனா நம்ம யோசனையில என்ன பண்றோம்? கோழி மாதிரி கொத்திட்டு இருக்கோம். அப்போ இது கரெக்ட் தான் சிஸ்டர், நீங்க சொல்றீங்க கரெக்ட் தான், அப்படிதான் யோசிக்கணும். ஆனா வரமாட்டேன்னா அதுக்கு தான் செல்ஃபா நீங்களே அதை கொண்டு வரணும். தானா வராது. ஏன்னா தானா நம்ம சூழ்நிலையை தான் பார்ப்போம். இந்த நாளை எப்படி ஓட்டணும், காலைல எழுந்திக்கணும், குளிக்கணும், சமைக்கணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வேலைக்கு போகணும், பைக் எடுத்துட்டு இந்த டிராஃபிக்ல நான் போகணும், இதை இது வித்து முடிக்கணும், இந்த டார்கெட் இருக்கு, இதை அச்சீவ் பண்ணும், என் பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தோன்னு இது பண்ண. நம்ம தினம் தினம் வாழ்க்கையை ஓட்டுறதுல தான் இருக்கோம் தவிர அந்த கனவை திருப்பி கொண்டு வர மாட்டேங்கிறோம் நம்ம சிந்தனைக்கு. இப்போ நான் வந்து ஒரு நிமிஷம் டைம் கொடுக்க போறேன். உங்களால எவ்வளவு பெருசா கனவு, என்ன பெரிய கனவு கண்ட முடியுமோ இப்போ நீங்க யோசிக்க போறீங்க. இது வந்து மென்டல் எக்ஸசைஸ். நம்ம மென்டல் எப்படி ஒரு சரீரத்துக்கு எக்ஸசைஸ், இப்போ நான் வந்து ஜிம்முக்கு போறேன், என் அப்பர் பாடி மேல் உடம்புக்கு வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணேன்னா என் ஷோல்டர், என் கழுத்து, என் தலை, அப்படியே இடுப்பு வரைக்கும் எல்லா பார்ட்ஸையும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி அதை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. இப்போ பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றை பைசப்ஸ் வச்சு அப்படி நின்னா அப்படி கையில் அப்படி மசில் நிற்கணும், அப்படி ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. எதுக்கு? அந்த சரீரத்தை அந்த ஷேப்புக்கு கொண்டு வர்றதுக்கு. அப்போ நம்ம மைண்டையும் எக்ஸசைஸ் பண்ணணும்னா, அதை திரும்பி திரும்பி பண்ணணும்னா, நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அது ரியாலிட்டியில நம்ம பார்ப்போம். ஒரு நாள்ல பைசப்ஸ் வந்துச்சா, இந்த மசில் டெவலப் ஆச்சா, 10 நாள்ல ஆச்சா, ஒரு மாசத்துல ஒரு வித்தியாசம் தெரியும், 2 மாசத்துல இன்னும் நல்லா தெரியும், 3வது மாசத்துல அவங்க போய் அப்படி கண்ணாடி முன்னாடி நின்று அந்த செஸ்ட் விரிஞ்சு அந்த மசில் அவட நல்லா தெரியும். எக்ஸசைஸ் பண்ணினாதான் நடக்கும். நம்ம மூளையையும் நம்ம சிந்தனையையும் அப்படி நம்மளால எக்ஸசைஸ் பண்ண முடியும். சரியா? அதே மாதிரி கனவு வந்து நீங்க சொன்ன எல்லா கனவுமே ரொம்ப சின்ன கனவு. எத்தனை பேர் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொன்னீங்களே, என் பிள்ளைங்க பெரிய யூனிவர்சிட்டியில இப்படி அப்ராட்ல போய் ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க தவிர இத்தனை பெட்ரூம் வீடு இருக்கணும், இத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்கணும், அந்த வீட்டை சுத்தி இப்படி 4 மரம் வைக்கணும், நாய் வளர்க்கறதுக்கு இந்த இடம் இருக்கணும், அப்படி யோசிச்சிருக்கீங்க?
எத்தனை பேர் நான் என் குடும்பத்தோட ஜாலியா இருக்கணும்னு நினைச்சிருக்கீங்க? எத்தனை பேர் நான் சிங்கப்பூர் மலேசியான்னு என் குடும்பமா நாங்க ஏரோப்ளேன் ஏறி போகணும்னு நினைக்கிறீங்க? உங்க கனவு உங்களை பயம்படுத்தலைன்னா அது உங்க கனவு இல்லை. உங்க கனவு, உங்க சிந்தனையில வர்ற சிந்தனை உங்களை பயம்படுத்தணும். உங்களை அதிர்ச்சி கொடுக்கணும். அது எப்போ வரும்னா நீங்க அதை பத்தி யோசிச்சீங்கன்னா வரும். கோழி மாதிரி நம்ம இன்னைக்கு வாழ்க்கையே யோசிச்சுட்டு இருக்கோம்னா அது வராது. அதே மாதிரிதான் கடன் இல்லாம நான் வாழணுங்கிறது உங்க சிந்தனையில வரணும். எப்படியாவது கடன் அடைச்சணும், இல்ல 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 கடனை விட்டு நான் வெளியில வரணும். அப்ப நான் அதுக்கு என்னெல்லாம் கனவு காணணும், எப்படிலாம் என் மைண்ட் எக்ஸசைஸ் பண்ணணும், நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு உங்க சிந்தனை மாறணும். சோ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடனை எப்படியாவது அடைக்கணும்னு இல்ல, கடன் இல்லாம வாழணும். எப்படியாவது இஎம்ஐ கட்டிடணும், எப்படியாவது இந்த மாசம் தவணையை கொடுத்துடணும், எப்படியாவது இந்த இவன் வருவான், அவன் வர்றதுக்குள்ள நம்ம எஸ்கேப் ஆகி வீட்டை விட்டு வெளில போயிடணும். இல்ல அநேகர் என்ன பண்றோம், காலையில 10 மணிக்கு வருவேண்டா, காசு எடுத்து வை, அவன் மிரட்டி இருப்பான் போன்ல, 8 மணிக்கு வீட்டை விட்டு பூட்டிட்டு ஓடிடுறது. அது இல்ல, அவன் வர்றதுக்கு முன்னாடியே நான் காசை எடுத்து திருப்பி கொடுக்க போறேன். உங்க சிந்தனையை மாத்தணும். அதனாலதான் உங்க சிந்தனை, உங்க மனது, உங்க யோசனையில என்ன இருக்குன்னு முக்கியம். கனவு இருக்குதா, அது உங்களை பயம்படுத்துதா? உங்களுக்கு ஒரு சாதாரண, நான் ஒரு சிங்கிள் மதர், இல்ல நான் ஒரு தனி நபர், எனக்கு என்ன அப்படி அமெரிக்காவுக்கு போகணும், ஏரோப்ளைன்ல போகணும்லாம் கனவு இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுக்கு நீங்க ஒரு கனவு வைங்க. ஒரு நல்ல பட்டுசாரி வாங்கணும். நீங்க பட்டுசாரிங்கிறது உங்க சிந்தனையில இல்லைன்னா அதை கொண்டு வாங்க. இங்க இருக்கிற ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் என் பிள்ளைங்களை படிக்க முடியுதுன்னா, நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல, ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல, நான் இந்தியாலேயே சென்னையிலேயே எங்க வீட்டுக்கிட்ட இந்த ஸ்கூல்ல அப்படி உங்க கனவுகளை பெருசாக்குங்க. சோ இப்போ நம்ம 1 நிமிடம் எடுக்க போறோம். உங்களுக்கு இப்போ கண்டிப்பா ஒரு பெரிய யோசனை வரும், சிந்தனை வரும். அதை நீங்க ஒரு பெரிய படமா பார்க்க போறீங்க. சரியா? யோசிச்சுக்க போறீங்க. நான் கண்ணை மூட சொல்லுவேன், மூடிட்டு உங்களுக்கு மைண்ட்ல வர்ற ஒரு பெரிய, மேபி ஒரு பெரிய வீடுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஏரோப்ளைன்ல பறந்த என் பிள்ளைங்களோட நான் ஏரோப்ளைன்ல போகணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கனவு, ஒரு சின்ன அவங்களுக்கு வரும். நான் இப்படி சொல்லிட்டேன்னா நீங்க அதே யோசிப்பீங்க. அதனாலதான் நான் எக்ஸாம்பிள் சொல்லாம இருக்கிறேன். உங்களுக்கு ஆசைப்படுற ஒரு விஷயம் மைண்டுக்கு வரும். அதை உங்க மைண்ட்ல, உங்க யோசனையில, உங்க சிந்தனையில படமா பார்க்க போறோம். ஓகேவா? கண்களை மூடலாம். நான் ஏன் கண்ணை மூடுங்க, மூடிட்டே கவனிங்க. நான் ஏன் படமா பார்க்க சொல்றேன்னா, நீங்க படத்துல பார்க்கல அப்படின்னா நீங்க நிஜத்துல பார்க்க முடியாது. உங்க சிந்தனையில நீங்க பார்க்கலன்னா நிஜத்துல கண்ணை மூடுங்க. ஒரு நாள் அந்த ஆப்பிள் போன்காரரு அந்த ஆப்பிள் போனை அவர் சிந்தனையில வச்சிருந்தாரு. ஒரு நாள் லைட் பல்பை கண்டுபிடிச்சவர் அது சிந்தனையில லைட் பல்பை பார்த்தாரு. அந்த லைட் பல்ப் உண்டாறதுக்கு முன்பதாகவே. சோ இன்னைக்கு லைட்டு பாக்குறோம், லைட் பல்ப் இத்தனை வெரைட்டி வந்துடுச்சு, போன்ல இத்தனை வெரைட்டி வந்துச்சு, டெலிவிஷன் வந்துடுச்சு, காரு பைக்குன்னு எத்தலாமோ வந்துடுச்சு. ஆனா அது எல்லாமே ஒரு நாள் அவங்கவுங்க மைண்ட்ல இருந்துச்சு. இன்னைக்கு இல்லாததை நீங்க மைண்ட்ல பாக்குறீங்க, அது அப்படியே உண்மையா மாறுறத உங்க வாழ்க்கையில பாப்பீங்க. சோ இப்போ உங்களுக்கு வருகிற பெரிய சிந்தனை, பெரிய படம், பெரிய கனவை உங்க மனதுல கொண்டு வாங்க. அதுக்கு நிறைய கலர் கொடுங்க. ஒரு வீடு பாக்குறீங்கன்னா அந்த வீடு என்ன கலர்ல இருக்கணும்? ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு டெஸ்டினேஷன் போகணும்னா அந்த இடம் எப்படிலாம் இருக்கும், அதுல என்னெல்லாம் இருக்கும்? உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னா அந்த ஸ்கூல் எந்த மாதிரி பெருசா இருக்கு? இல்ல உங்களுக்கு ரொம்ப உடம்புல நான் ரொம்ப சிக்கா இருக்கிறேன், நான் ஹெல்த்தியா இருக்கணும்னா அந்த சரீர பிரகாரமா நீங்க ஆரோக்கியமா இருந்தா என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்னு நிறைய காரியங்கள் உங்க மைண்ட்ல இப்ப என்ன வருதோ அதுக்கு நிறைய கலர் கொடுங்க. அதுக்கு ஒரு பிரைட், அந்த படத்தை இன்னும் கிளியரா, இன்னும் அழகா, இன்னும் கிளாரிட்டியோட பாருங்க. அதுல சவுண்ட் கொடுங்க. ஒரு வீடை பாக்குறீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள எப்படி கார் நிக்கும், அது எப்படி சவுண்ட் வரும், எப்படி பறவைகள் அந்த செடி மரங்கள்ல நிக்கும். ஒரு வாகனம்னா அந்த வாகனத்தை நீங்க ஓட்டிட்டு போகும்போது எப்படி இருக்கும்? ஒரு சாரினா அந்த சாரியை கட்டும் போது எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு கலர், சவுண்ட், ஸ்மெல்,
அந்த வாசனை எப்படி இருக்கும், அந்த ஃபீல் எப்படி இருக்கும், அந்த உணர்ச்சி எப்படி இருக்கும். நீங்க அந்த ஸ்கூல்ல போய் உங்க பிள்ளைய விடுறீங்க, ஏரோப்ளேன்ல பறக்குறீங்க, அந்த வீட்டுல வாழ்றீங்க, அந்த உணர்வு எப்படி இருக்கும். பெருசா கனவு காணுங்க. அதுக்கு நிறைய கலர்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் கொடுங்க. நான் நம்பர்ஸை பின்னாடி கவுண்ட் பண்ணிட்டு வருவேன், அப்படியே நம்ம கண்களை திறக்கலாம். 5 4 3 2 1. ஓப்பன் யூர் ஐஸ். இது இன்னும் டைம் எடுத்து பண்ணணும், நம்மளுக்கு டைம் இல்லைனால நான் பண்ணலை. இது கண்டிப்பா நீங்க வீட்டில் போய் ஒரு விஷயத்துக்கும் பண்ணலாம். உங்க ஹெல்த்துக்கு பண்ணலாம், உங்க பிள்ளைங்க வாழ்க்கைக்கு பண்ணலாம், உங்க வாழ்க்கைக்கு பண்ணலாம், உங்க குடும்ப வாழ்க்கைக்கு பண்ணலாம், உங்க பிசினஸ்க்கு பண்ணலாம். பிசினஸ்ல நான் இப்போ 10,000 ரூபாய் தான் என்னால மாச டேர்ன் ஓவர் இருக்கு, 10 லட்சம் தான் நான் வருஷம் பண்றேன். அது 10 கோடியா மாத்துனா இந்த கனவுலயே நீங்க கொண்டு வந்துடலாம் அந்த 10 கோடியை. ஓகே, இன்னொரு எக்ஸசைஸ் பண்ண போறோம். கண்ணை மூடி உங்க கடன், எத்தனை பேருக்கு உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு தெரியும்? நம்ம அநேகருக்கு கடன் இருக்கு, கடன் அடைக்கணும்னு தெரியும், ஆனா அந்த கடனோட நம்பர் கூட தெரியாது. ஏதோ கடன் இருக்கு, எவ்வளவு இஎம்ஐ இருக்கு அப்படின்னு தான் தெரியும், தவிர அந்த நம்பர் தெரியாது. நீங்க போய் எழுதுங்க, அந்த நம்பர் எவ்வளோன்னு எழுதுங்க வீட்டுல போய். இப்ப நான் கண்ணை மூட சொல்லும் போது நீங்க அந்த கடனை விட்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னா எப்படி இருக்க போறோம் நம்ம யோசிக்க போறோம். ஒண்ணு. அடுத்தது, அந்த மாசம் முழுதும் நம்ம கையில காசு இருந்தா நம்ம எப்படி வாழ்வோம், அதையும் நம்ம சிந்தனையில ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க சிந்தனையில உங்க மனதுல என்ன இருக்குங்கிறது. சோ நான் உங்க மனதுல என்ன இருக்குதோ அதை மாத்தி அமைச்சிட்டு இருக்கிறேன். இப்போ கண்களை மூடலாம். உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன், 10 லட்சம் ரூபாய் கடன், இல்ல 1 கோடி ரூபாய், அது எவ்வளவு வேணா இருக்கலாம். அந்த நம்பர் அப்படியே நீங்க அழிச்சிடுறீங்க. அந்த நம்பரை அந்த கடன்காரனுக்கு காசை கொடுத்து முடிச்சிடுறீங்க அந்த கடனை. அந்த பேங்க்ல போய் நீங்க அந்த பணத்தை கட்டி அந்த லோனை க்ளோஸ் பண்றீங்க. ஜுவல் லோன், ஹவுசிங் லோன், பைக் லோன், பர்சனல் லோன். கைமாத்து வாங்கின பணத்தை எவ்வளவு வட்டினாலும் அதை அப்படியே திருப்பி கொடுத்து முடிச்சிடுறீங்க அந்த கடனை. இப்போ உங்களுக்கு கடனே இல்லை, மொத்த கடனை அடைஞ்சாச்சு. உங்க மாசம் முழுவதும் நீங்க வாங்குற சம்பளம் எவ்வளவா இருந்தாலும், உங்க கைக்கு வர்ற பணம் எவ்வளவா இருந்தாலும் 30, 31ஆம் தேதி வரைக்கும் அந்த பணம் உங்களால கையில வைக்க முடியுது, உங்களுக்கு நிக்குது. கடைசி வாரத்துல நாங்க போய் ஹோட்டல்ல சாப்பிடணும்னாலும் உங்களால போய் குடும்பமா போய் உட்கார்ந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட முடியும். கடைசி வாரம் ஒரு பிறந்த நாள் வருதுனாலும் நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்து பிள்ளைங்களுக்கு நான் பண்ண முடியும். அந்த கடைசி வாரத்துல உங்க பர்ஸ்ல காசு இருக்கிறத பாருங்க. உங்க பேங்க் பேலன்ஸ் அப்படியே நம்பரை கூட்டுங்க. அது மைனஸ்ல இருக்கலாம், அது 1000 ரூபாய் கூட்டுங்க, 10,000 ரூபாய் கூட்டுங்க, 1 லட்சம் ரூபாய் கூட்டுங்க. அதுல நம்பரை பெருசாக்குங்க. எவ்வளவு பெருசாக்க முடியுமோ அவ்வளவு பெருசாக்குங்க உங்க பேங்க் பேலன்ஸ. பாஸ்புக்ல உங்க போன்ல பேங்க் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை 10 லட்சம் கோடி ஆக்கலாம், 100 கோடி ஆக்கலாம், 1 கோடி ஆக்கலாம். உங்களால எவ்வளவு பெரிய நம்பரை பார்க்க முடியுமோ அதுல பாருங்க. நீங்க பணத்தை வைக்கிற டப்பா, நீங்க பணத்தை வைக்கிற பீரோ, பணத்தை வைக்கிற பர்ஸ்ல பணம் பாருங்க. கண்ணை மூடி அதுல பணம், கட்டா பணம் இருந்தா எப்படி இருக்கும்? நான் கட்டுன்னு சொல்றேன், நீங்க எத்தனை கட்டு வேணா மனதுல கொண்டு வரலாம். அந்த பீரோல, அந்த பர்ஸ்ல, அந்த டப்பால, அந்த ஹேண்ட்பேக்ல, அந்த சாரிக்கு அடியில, பேங்க் பேலன்ஸ் பேங்க்ல. சோ கடனும் அடைஞ்சிருச்சு, மாசம் முழுவதும் உங்க கையில காசு இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா காசு உங்களோட பேங்க்ல, உங்களோட பீரோல, உங்களோட பர்ஸ்ல, உங்க ஹேண்ட்பேக்ல, உங்களோட வாலெட்ல
எங்கெங்க உங்களுக்கு பணம் வைக்க முடியுமோ அங்கங்க லாக்கர்ல பணம், காசு, கோல்டு, ஜுவல்லரி, இதுதான் பொருளாதாரத்துல நீங்க விடுதலை ஆயிட்டீங்கன்னா இதெல்லாம் நடக்குது. 5 4 3 2 1. சோ உங்க சிந்தனையில உங்களுக்கு கனவுகள் இருக்கணும், உங்களுக்கு கற்பனைகள் இருக்கணும். நான் இப்போ உங்களை வந்து கற்பனை பண்ண வச்சேன், கரெக்டா? எத்தனை பேர் எத்தனை கட்டு நோட்டு பாத்தீங்க? கண்ணை திறக்கலாம். கண்ணை மூட சொன்னா சிலர் அப்படியே தூக்கத்துக்கு போயிட்டாங்க போல. கண்ணை திறக்கலாம். எத்தனை கட்டு பாத்தீங்க? மேக்ஸிமம் எத்தனை பாத்தீங்க? நிறைய கட்டு கட்டா பாத்தீங்க. நான் இந்த எக்ஸசைஸ பண்ணி, நான் இதை ரொம்ப வெளியில சொல்றது இல்ல, சொல்ல தோணுதனால சொல்றேன். நான் என் பீரோ மேல கைய வச்சு நான் நிறைய நேரம் பேசியிருக்கேன், என் பர்ஸ், என் பேக்ல. இப்போ ஒரு வருடமா கண்டிப்பா ஒரு கட்டு நோட்டாது என் பீரோல இருக்கும். சோ நீங்க பாக்குறத கண்டிப்பா வெளியில கொண்டு வரும். நீங்க உடனே நாங்க பிசினஸ் பண்றோம், அவங்களுக்கு ஏதோ பெரிய சொத்து இருக்கு, நான் கற்பனை பண்ணேன். பொருளாதார விடுதலை நீங்க கற்பனை பண்றதுல உண்டாகும். எப்பன்னா கடனை அடைக்கணும்னு ஃபர்ஸ்ட் டிசிஷன் எடுத்து கடனை அடைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஓகேவா? இது ஒரு ட்ரிக்னு சொல்லலாம். இத வந்து உங்க வாழ்க்கையில எல்லாத்துலயும் அப்ளை பண்ணலாம். இது கிறிஸ்டியன், ஹிந்து, இதுங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப வெற்றியாளர்களா இருக்கிற நபர்கள், ரொம்ப பொருளாதாரத்துல பணக்காரங்களா இருக்கிறவங்க இத ரொம்ப யூஸ் பண்றாங்க. யார் மாதிரி? அம்பானி மாதிரி, பில்கேட்ஸ் மாதிரி இருக்கிறவங்க முதலாவது அவங்க புத்தியை யூஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க வந்து கழுகு மாதிரி மேல பாக்குறாங்க, கோழி மாதிரி கீழே பாக்குறாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க பொருளாதாரத்துல நான் கம்மியா இருக்கேனே, எனக்கு பண காசே இல்லையே, கடனே, எனக்கு ஒரு நல்ல சாலை கூட இல்லையே, நல்ல வீடு இல்லையே, மழை பெஞ்சா ஒழுகுதே, எனக்கு போறதுக்கு வண்டி இல்லையே, இந்த ஷேர் ஆட்டோயும் பஸ்ஸையும் லோன்னு அறியறேனே, என்னால காசு கொடுத்து ஷேர் ஆட்டோ ஏற முடியல நடக்கிறேனே, என் பிள்ளைங்களை நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன், அவங்க படிக்கவே மாட்டேங்கிறாங்களே, இப்படி நம்ம புலம்புறதை விட்டுட்டு என் வாழ்க்கை அவங்க என்ன பண்றாங்க, அப்ப நான் ஏதோ மாத்தி செய்யணும், என் வாழ்க்கையை மாத்துறதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நான் ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தேன்ல, இத கண்டிப்பா உங்க வாழ்க்கையை இது மாற்றும். ஓகே? ரெண்டாவது பாயிண்ட், வாட் ஆர் யூ சீயிங்? நீ என்ன பாக்குற? நீங்க என்ன பாக்குறீங்க? இப்போ நம்ம கனவு கண்றது, கற்பனை பண்றது, அதுவும் இதுவும் கனெக்டட் தான், அது இணைஞ்சது தான். உங்க கண்கள்ல நீங்க என்ன பாக்குறீங்க? அநேக நேரத்துல நம்ம குறைகளை மாத்திரம் தான் பாக்குறோம். என்ன பாக்குறோம்? எனக்கு பெரிய குடும்ப பின்னணி இல்ல, நான் ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்தா வந்திருக்கேன், எனக்கு வந்து பெரிய படிப்பு இல்ல, நான் படிக்காதவன், எனக்கு வந்து ஒரு பெரிய புத்தியே இல்லை, எனக்கு நான் எந்த வேலை கொடுத்தாலும் நான் வந்து ஃபெயிலியரா தான் இருப்பேன், எனக்கு பெருசா எதுவுமே வராது, எனக்கு 10 பாத்திரம் தேய்க்கிறது கூட என்னால ஒழுங்கா தேய்க்க முடியாது, ஒரு பிசினஸ் ஒரு ஆபீஸ்ல போய் நான் சேர்ந்தா கூட என்னால வேலை பார்க்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் பாக்குறோம். நம்மள பாக்குறீங்களா? இல்ல எல்லாரும் ஓ நான் சூப்பர் அப்படி பாக்குறீங்களா? முக்கால்வாசி நபர்கள் நம்ம வந்து நம்மள ரொம்ப குறைவாக பார்க்கிறோம், தாழ்வாக பார்க்கிறோம். என்னால முடியாது, என்னால இயலாது, எனக்கு கிடையாது, எனக்கெல்லாம் இது இல்ல, இது வேண்டாம், இந்த மாதிரி எத்தனை பேர் பாக்குறீங்க? இல்ல? அப்போ நீங்க என்ன பாக்குறீங்களோ, நீங்க பாக்குறத மாத்தி பார்க்கணும். அக்கா சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் டிவி பார்த்துட்டு, சீரியல் பார்த்துட்டு, அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு, அது யூடியூப் பார்த்துட்டு, வாட்ஸ்அப் பார்த்துட்டு, இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அவன்லாம் நம்மளை வச்சு காசு சம்பாதிச்சுட்டு போறான், நம்ம இருக்கிற காசையும் இழந்துட்டு இருக்கோம். இல்ல? சீரியல் தானே சிஸ்டர் கொஞ்ச நேரம் டைம் பாஸ்ங்கிறோம். யோசிச்சு பாருங்க, பணக்காரங்க என்னைக்கா உட்கார்ந்து சீரியல் பார்ப்பாங்களா?
இங்கிலீஷ் சீரீஸ் பார்ப்பாங்களா இருக்கும் இப்போ, அது இல்ல இப்போ ரொம்ப அது வந்துருச்சு. அது கூட பார்க்க மாட்டாங்களா இருக்கும், ஏன்னா நேரம் இருக்காது பார்க்க. அவங்களுக்கு பெரிய கனவு இருக்கும், பெரிய கோல் இருக்கும், பெரிய பர்பஸ் இருக்கும், வாழ்க்கைக்கு ஒரு முன்னோக்கமா ஒரு யோசனைன்ற ஒரு கோல் வச்சிருப்பாங்க இல்ல. அப்ப நம்மளுக்கு என்னன்னா கோலும் இல்ல, பர்பஸும் இல்ல, நம்ம பாக்குறதும் இப்படி உட்கார்ந்து பக்கத்து வீட்டு கதை, அவன் அழுறான், அவன் மாமியார் இப்படி பண்ணிட்டாங்களாம், அவன் மருமக எப்படி ஓடி போயிட்டாலாம், இந்த கதையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிறிஸ்டியன்ஸ் ஹிந்துஸ்லாம் அதுல பாகுபாடே கிடையாது. சர்ச்சுக்கு வரும்போது தான் சோத்துறோம், ஆனா வீட்டுல இருக்கும் போது நம்ம என்ன பண்றோம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ நீங்க என்ன பாக்குறீங்க, உங்களையே நீங்க என்ன பாக்குறீங்க, வெளிப்பிரகாரமா வாழ்க்கையில நீங்க என்ன பாக்குறீங்கிறது முக்கியம். அதான் சொன்னல, பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா ட்ரெஸ் பண்ணி போகும்போது பாரு அவ அவ்வளவு நல்லா ட்ரெஸ் போட்டு புதுசா பட்டு சாரி கட்டிட்டு மினுக்கிட்டு போறா பாரு அப்படின்னு நம்ம சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு, அவங்க மட்டும் இல்ல நானும் அவங்கள விட நான் நல்லா வருவேன் அப்படின்னு நம்மள பார்க்க முடியல. அப்படி பார்க்க முடியாததுனால தான் அந்த பேச்சு பேசுறோம். சோ நீங்க கனவு எவ்வளவு பெருசா வைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க பார்வையிலையும் மாற்றங்கள், உங்க கண்ணாடிய மாத்தணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்ணாடிய மாத்து. ஓகே, நாய் எத்தனை பேர் நான் அத பாத்தீங்க, இல்ல எத்தனை பேர் ஒரு உண்மையான நாய் பாத்தீங்க? ஒரு பிரவுன் கலர், பிளாக் கலர், ஒயிட் கலர், அப்படி எத்தனை பேர் உண்மையான நாயை பாத்தீங்க? இல்ல எத்தனை பேர் நான் இன் லெட்டர்ல எழுதுவோம்ல வார்த்தையில, அத பாத்தீங்க? நீங்க லெட்டர் பாத்தீங்கப்பா, நீங்க கிரேட். யானை அப்படின்னா நம்மளுக்கு அந்த பெரிய உருவம், அந்த பெரிய ட்ரங்க், அந்த தந்தம் அதெல்லாம் வரும், யா நெய்ங்கிறது வராது. அப்போ நீங்க என்ன பாக்குறீங்களோ அது படமா தான் தெரியும், வார்த்தையில தெரியாது. அப்போ நீங்க படமா நீங்க பாக்குறதுக்கு பழகணும். உங்க கடன் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்க படமா பாத்துட்டீங்களா? யோசிச்சு பாருங்க, கடன் இல்லைன்னா என்ன இருக்கும்? முதலாவது என்ன இருக்கும்? ஹாப்பியா இருப்போம், காசு கையில இருக்கும், பிடிச்சதை செய்வோம், எவனும் நம்ம வீட்டை வந்து தட்டிடுவானோன்னு பயம் இல்லாம இருப்போம், வீட்டுக்குள்ள சண்டை இருக்காது, சமாதானமா இருக்கும், கணவன் மனைவி சண்டை இருக்காது, அம்மா பெற்றோர் பிள்ளைங்களுக்கு சமாதானமா இருக்கும், நல்லா சாப்பிடுவோம், நல்ல வண்டியில போவோம். சொல்லுங்க பிரதர், அவங்க சீக்கிரட்டா ஏதோ சொல்லிக்கிறாங்க வைஃப்ட்ட. ஜாலியா இருப்போம், வாரம் வாரம் வெளியில போவோமா இருக்கும் பிள்ளை குட்டிகளை கூட்டிட்டு. அப்போ நீங்க அந்த படம் பார்த்திருக்கீங்களா? நீங்க கடன் இல்லாம வாழ்றத பார்த்திருக்கீங்களா? நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு போன் கண்டுபிடிச்சவன் முதலாவது போனை கண்டுபிடிச்சிட்டு அவன் பார்க்கல, அவன் ஏற்கனவே அவன் மைண்ட்ல பார்த்ததுனால வந்துச்சு. நீங்க உங்க வாழ்க்கைய கடன் இல்லாம அபண்டன்ஸ், இங்கிலீஷ்ல அபண்டன்ஸ் சொல்லுவோம், தமிழ்ல வந்து அபர விதமா காசு பணம் கடன் இல்லாத வாழ்க்கை இருந்தா எப்படி இருக்கும் நீங்க பார்த்திருக்கீங்களா? எப்படி நகை போடுவீங்க, எப்படி சீட்டு கட்டி, அந்த கோல்டு சீட்டு கட்டுறாங்கல்ல கோல்டு கடையில போய் அப்படி சீட்டு கட்டி என்ன பண்ணுவோம், வருஷம் வருஷம் நகை வாங்குவோம், ஏன்னா கையில காசு இருக்குல்ல, ஏதோ ஒண்ணு செலவு பண்ணணும்னு நம்ம அது பண்ணுவோம். கரெக்டா? பிறந்த நாளே ஞாபகம் வரலன்னா பணம் வந்துச்சுன்னா பிறந்த நாள் ஞாபகம் வரும், ஏன் பட்டு சாரி வாங்குவோம், நல்ல நகை வாங்குவோம், நல்ல ட்ரெஸ் வாங்குவோம், இல்ல ஒரு நல்ல இடத்துக்கு போவோம். இப்ப பணம் இல்லைனால கொடைக்கானல் ஊட்டியே நம்மளால யோசிக்க முடியல. நம்மளுக்கு கையில பணம் இருந்தா நம்ம என்ன யோசிப்போம், ஹிமாலயாஸ் போலாம், சிங்கப்பூர் போலாம், மலேசியா போலாம், ஏன் அமெரிக்காக்கே போலான்னு யோசிப்போம். அப்போ நீங்க அதை பார்த்திருக்கீங்களா? பார்க்கலன்னா அதை நீங்க உங்க வாழ்க்கையில அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க என்ன பாக்குறீங்க? கனவு கண்றது, இமேஜின் பண்றது, கற்பனை பண்றது, பாக்குறதெல்லாம் எல்லாம் கனெக்டட் தான். அப்ப முதலாவது நான் என்ன பேசினேன், உங்க சிந்தனை, உங்க மைண்ட்ல என்ன பண்றீங்க. அடுத்தது என்ன பேசினேன், உங்க கண்ணுல என்ன பாக்குறீங்க. நான் எதை அதுல நான் ஸ்ட்ராங்கா சொல்றது வந்து என்ன பார்க்க கூடாதுங்கிறது.
உங்களை தாழ்வா பாக்குறது, உங்களை குறைவா பாக்குறது, இது இல்ல இது இப்படிதான் என்னால முடியாதுங்கிறத பாக்குறத விட்டுட்டு கரெக்டா பாருங்க. அதோடு கூட யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிவி, சீரியல், சீரீஸ் இத பாக்குறத நிறுத்தணும். குறைக்கணும்னு நான் சொல்லல, நிறுத்தணும்னு சொன்னேன். 4 மணி நேரம் பாக்குறீங்க, 3 மணி நேரம் ஆக்குங்கன்னு நான் சொல்லல. 4 மணி நேரம் ஆக்குறீங்க, நான் 0 பாருங்கிறேன். அப்புறம் எதுக்கு சிஸ்டர் சீரியல் எல்லாம் பண்றாங்க? நீங்க எதுக்கு பார்க்கணும்? அது யாரோ பார்த்துட்டு போறாங்க. உங்க வாழ்க்கை கடன் இல்லாம அபரிவிதமா பெரிய பணத்தோட பணக்காரங்களா வெற்றியாளரா நீங்க வாழணும்னா கண்டிப்பாக எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாதுன்னு நீங்க தீர்மானம் எடுக்கணும். ஓகே, நல்லது. சோ நீங்க எவ்வளவு குவாலிட்டியா அந்த படத்தை பாக்குறீங்க. இப்ப நான் கனவுல என்ன சொன்னேன், தட் இஸ் கற்பனை பண்ணும்போது என்ன சொன்னேன், கலர் கொடுங்க, ஸ்மெல் கொடுங்க, அதுக்கு நிறைய பிக்சர் கொடுங்க, நல்ல பிரைட் ஆக்குங்க அந்த படத்தைன்னு சொல்றேன்ல. நீங்க உங்களை குறித்தும் உங்க பொருளாதாரத்துக்கு உங்க பணத்தை குறித்தும் நீங்க அந்த படத்தை எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு கிளியராக, எவ்வளவு அழகாக 3D 4Dல பாக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு நீங்க அந்த படத்தை நீங்க வந்து சீக்கிரத்துல அடைவீங்க. ஸோ இங்கிலீஷ்ல நான் எப்படி எழுதியிருக்கேன்னா, the quality of your picture will determine the quality of your life. உங்க வாழ்க்கையோட குவாலிட்டி, தரம் உங்களோட படத்தோட தரத்துக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ கற்பனை பண்ணுங்க, கனவு காணுங்க, உங்க படத்தை இன்னும் பிரைட்டா அழகா பெருசாக்குங்க. இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம், நீங்க உங்களுக்கு என்ன கனவு வருதோ அதை யோசிங்கன்னு அந்த படத்தை இன்னும் பெருசாக்குங்க. எல்லா ஏரியாலையும் ஆக்குங்க. குடும்ப சமாதானமா, குடும்ப சந்தோஷமா, பொருளாதாரமா, இல்ல ஆரோக்கியமா வாழ்றதா, எல்லாத்துலயும் அந்த படத்தை நீங்க பார்க்கலாம். ஓகே. மூன்றாவது, வாட் ஆர் யூ ஸ்பீக்கிங்? நீ என்ன பேசுற? வாட்ஸ் இன் யுவர் மவுத்? உன் வாயில என்ன இருக்கு? சோ நம்ம பாக்குறதா நம்ம பேசுவோம். என்ன பாக்குறோம்? சீரியல்ல அவளும் இவளும் சண்டை போடுறா, அத பேசுவோம். அவன் இவனோட ஓடி போயிட்டாலாம், அத பேசுவோம். அவங்க இப்படி வாழ்றாங்களாம், அவங்க அப்படியா இப்படியாங்கிறதெல்லாம் பேசுவோம். சோ நீங்க என்ன பாக்குறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க என்ன பேசுறீங்கிறது முக்கியம். என்ன கனவு காண்றீங்களோ அதை தான் பார்ப்பீங்க, என்ன பாக்குறீங்களோ அதை பேசுவீங்க. சோ நீங்க என்ன பேசுறீங்க? பேசுறது உங்க வாழ்க்கையில அது வந்து ஒரு திறவுகோல் மாதிரி. நீங்க என்ன பேசினாலும் அதை அடைய முடியும். நீங்க என்ன ஆசைப்பட்டு நீங்க பேசுறீங்களோ அது உங்களால அடைய முடியும். பேசியே வாங்கிட்டாயா அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பா நீங்க பேசி உங்க உலகத்தை மாத்த முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பேசி உன் உலகத்தை மாத்த முடியும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்களாம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன அப்படின்னா, 2 செடி இருந்தது. அதுல ஒரு செடியில வந்து அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ வந்து நல்ல வார்த்தைகளா பேச சொன்னாங்களாம். அந்த செடியில, நீ ரொம்ப நல்ல செடி, பச்சை பசேர் நீ வளருவ, நீ நல்ல பெருசா வளர்ந்த உடனே உன்கிட்ட இருந்து அழகான பூக்கள் வரும், அந்த அழகான பூக்கள் நல்ல கனியா மாறும், பழங்களா மாறும், அந்த பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கும், நீ எப்பவுமே காஞ்சே போக மாட்ட, நீ ரொம்ப நல்லவன். அப்படியே அந்த எல்லா பிள்ளைங்களும் டெய்லி வந்து அந்த செடியை வந்து போற்றி புகழ்ந்து நல்ல வார்த்தையா பேசிக்கிட்டே இருக்க வச்சாராம் அந்த சார். அதே மாதிரி இன்னொரு செடி இருந்துதான். அந்த செடிட்ட கெட்ட வார்த்தையா பேச சொன்னாராம். நீ ஒண்ணுமே இல்லாம போயிருவ, நீ உருப்படவே மாட்ட, நீ எல்லாம் இதுக்கு லாக்கியே இல்ல, உன் செடி உன் வேறு உள்ளேயே போகாது, நீ பெரிய மரமா வளரவே மாட்ட, நீ அப்படியே பட்டு போயிருவ, உன்கிட்ட எந்த கனியும் வராது, அப்படியே நீ ஒரு ஃப்ரூட்டை பேர் பண்ணாலும் அது கசக்கும், அது வாயிலே வைக்க முடியாதுன்னு அதை ஒரு மாசம் அதை வந்து இப்படி கெட்டதா பேச வச்சார். பேச
பேச ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாச்சா. இந்த செடி நல்ல செடியா, நல்ல வார்த்தைகள் பேசின செடி பெரிதாக வளர்ந்து பச்சை பசேன்னு வந்துதான் இந்த கெட்ட வார்த்தையா பேசின அந்த செடி அப்படியே பட்டு போச்சு. ஒரு மரத்துக்கே அவ்வளவு ஜீவனும் அந்த ஒரு மரமே, ஒரு செடியே அவ்வளவு வித்தியாசத்தை காட்டும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க பேசுறது பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாமையே உங்க வாழ்க்கை இப்படி இருக்குன்னா உங்க வாயினாலதான் அப்படி இருக்கு. இதை விட பச்சையா நான் சொல்ல முடியாது. அஃபெண்ட் ஆயிட்டீங்கன்னா நான் ரொம்ப சாரி. ஆனா அநேகர் நம்ம வாயால தான் கெட்டு போயிருக்கோம். அநேகர் நம்ம வீட்டுக்காரங்களை பார்த்து என்ன சொல்றது, ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ, இவன் இப்படிதான் கத்திட்டே இருப்பான், இவன் இப்படிதான் உருப்பிடவே மாட்டான், இவ ஒழுங்காவே வைக்க மாட்டான், இவ ஒழுங்காவே செய்ய மாட்டான். நீங்க சொல்ல சொல்ல அவங்க அப்படிதான் இருப்பாங்க. எனக்கெல்லாம் காசு நிக்காது, மாச கடைசியில என் காசே இருக்காது. நான் என்னைக்கும் கடன்ல, எங்க அம்மா அப்பா கடன்ல இருந்தாங்க, நான் கடன்ல இருக்கேன், என் பிள்ளை கடன்ல இருக்கும். கடன்காரன் வந்து எங்க வீட்டு வாசல்ல தட்டிட்டே தான் இருப்பான். கடனும் நானும் ஒன்னாயிட்டோம். என் பிள்ளைங்க என்னைக்கு நான் உருப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு நான் என்னத்தை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம்னா எப்படி வாழ போறாங்களோ. இப்படி நீங்க பேசுறதுனால உங்க வாழ்க்கை அப்படி இருக்கு. என்னைக்கு உங்க வாயின் வார்த்தையை மாத்துறீங்களோ அதுவுமே ஒரு தீர்மானம், கான்சியஸ் டிசிஷன். உங்க சிந்தனையில தேர்ந்தெடுப்பது. நீங்க அந்த தேர்ந்தெடுப்பை பண்ணலைன்னா வாழ்க்கையை மாற்ற முடியாது, வெற்றியாளனா ஆக முடியாது. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற நபர்களை போய் பாருங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்க, பெரிய பிசினஸ் மேனை போய் பாருங்க. அவங்க வாயில இருந்து எந்த நெகட்டிவும் அவங்கள பத்தி பேசவே மாட்டாங்க. நீங்க பிசினஸ் செய்யறவங்களா இருக்கலாம், ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், இல்ல வீட்டு வேலை செய்யறவங்களா இருக்கலாம், இல்ல வேலைக்கு போல நான் வீட்டுலதான் இருக்கலாம், இல்ல நீங்க ஸ்டூடெண்டா இருக்கலாம், நீங்க டீச்சரா இருக்கலாம், ஒரு பாஸ்டரா இருக்கலாம். என்ன வேலை நீங்க செஞ்சாலும் நீங்க செய்யற வேலையில உங்க வாயை வச்சு உங்க வாழ்க்கையோ உங்க செயல்களை மாற்ற முடியும். இப்ப நாங்க வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கோம்னா ஏதோ பிறப்புலயே அப்படி வரல. நாங்க என்னைக்கு எங்க வாயின் வார்த்தையை மாத்துறோமோ அன்னைக்குதான் நாங்க வந்து பணம், காசு, வெற்றி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம். கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சோம். என்னால முடியும், என் பிள்ளைங்களால முடியும், நாங்க இதை சாதிப்போம், நாங்க இந்த வாழ்க்கை அடைவோம் அப்படின்னு நாங்க மாத்துறோம். நீ நல்லா இருப்ப, நீ நல்லா படிப்ப, பெரிய யூனிவர்சிட்டிக்கு போவ, நீ பெரிய டாக்டரா வருவ, ஒரு இன்ஜினியர், ஒரு அட்வொகேட்டா வருவ, நீ இது வாழ்க்கையில சாதிப்ப நீங்க சொல்லி பாருங்களேன் உங்க பிள்ளைங்கிட்ட. ஈஸியா? கஷ்டம். பிள்ளைங்க சண்டை தப்பு பண்ணும் போது, தேவையில்லாததை பண்ணும் போது நம்மளுக்கு கரிச்சு கொட்டுறது ரொம்ப ஈஸி. இந்த பிள்ளைங்க 2 பிளான்ட் சொன்னல, திட்டி பேசுறது ரொம்ப ஈஸி, நல்லது பேசுறதுதான் கஷ்டம். அதனாலதான் சொல்றேன் கான்சியஸ் டிசிஷன். கான்சியஸ் டிசிஷன்னா நான் அதை யோசிச்சு தேர்ந்தெடுத்து அந்த வார்த்தையை பேசுறது, எந்த வார்த்தை பேசக்கூடாதுன்னு நான் தீர்மானிக்கிறது. எத்தனை பேர் பிள்ளைங்களை திட்டுறீங்க? நான் நல்லா கை தூக்குவேன். ஐயோ, நிறைய பேர் நல்லவங்க பார்த்துக்கவே மாட்டீங்க போல, கரிச்சே கொட்ட மாட்டீங்க போல. ஆனா நீங்க அந்த திட்டுறதையும் கரிச்சு கொட்டுறதையும் திருத்தி இப்படி பண்ண கரெக்ட், கோவம் வரும், தேவையில்லாத வார்த்தைகள் வரும். நம்ம பொருளாதாரத்திலையும் அப்படிதான், பணத்திலையும் அப்படிதான். நான் கடன்லயே செத்து போயிருவேன். கண்டிப்பா செத்து போயிருவீங்க கடன்ல. எனக்கு கடன் இல்லாத வாழ்க்கை உண்டு. நான் கடன்ல இருந்து வெளில வரேன். இத்தனை நாள்ல நான் கடனை அடைக்கிறேன். நான் இனிமே கடனே வாங்க மாட்டேன். நீங்க உங்க வாயின் வார்த்தையை மாத்தி பாருங்களேன். இதுவும் கான்சியஸ் டிசிஷன். நீங்க தேர்ந்தெடுத்து சொல்றது. நான் இப்படிதான் பேசுவேன், என் பணத்தை பார்த்து பேசுவேன், என் பீரோல பணம் இருக்கும், என் அக்கௌண்ட்ல பணம் இருக்கும். உங்க வாயின் வார்த்தையை மாத்தி பாருங்க. நான் எங்க போனாலும் என் கையில பணத்தோட போவேன். யார் என்கிட்ட பணத்துக்கு தேவைன்னு வந்து நின்னாலும் நான் பணம் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக முடியும். ஏன்னா என் வாழ்க்கை அதுக்கு எக்ஸாம்பிள். நான் சும்மா ஏதோ இங்க வந்து எங்கேயோ படிச்சுட்டோ ஏதோ எழுதிட்டோ வந்து உங்ககிட்ட பேசல. எங்க வாழ்க்கை அதனாலதான் மாறி இருக்கு. சோ உங்க வாயின் வார்த்தைய கண்டிப்பாக திருத்திக் கொள்ளுங்கள். நல்ல வார்த்தைகளை பேசுங்க. இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்களாம் ஜப்பான்ல. அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணாராம், ஒரு தண்ணி கிளாஸ் எடுத்து அந்த கிளாஸ் வாட்டர்ல, அந்த தண்ணியில வந்து ஃபுல்லா நல்ல வார்த்தைகளா பேசினாராம்.
நீ நல்ல தண்ணி, டேஸ்டா இருப்ப, உன்னை குடிச்சா ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும், உன்னால என் சரீரத்துல ஒரு புது எனர்ஜி வருது, இந்த தண்ணியே ரொம்ப ப்ரெஷியஸ், அப்படி இப்படின்னு ரொம்ப நல்லதெல்லாம் பேசினாராம். இன்னொரு பாட்டில் ஆஃப் வாட்டர் எடுத்துட்டு இன்னொரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு என்ன சொன்னாராம், இந்த தண்ணி கெட்டு போன தண்ணி, இந்த தண்ணி டேஸ்டே இருக்காது, ரொம்ப சப்புன்னு இருக்கும், இது ஜீவனே கிடையாது, குடிச்சா செத்து போயிடுவாங்க, நீ நல்ல தண்ணியே இல்லை, நீ உருப்படவே மாட்டா அப்படின்னாராம். இந்த ரெண்டையும் தூக்கி என்ன பண்ணாராம், ஃப்ரீசர்ல வச்சாராம். ஸோ எடுத்து இதே பேசுவாராம். அந்த தண்ணி நல்லா பேசுற தண்ணியில நல்லது பேசுவாராம், இந்த தப்பா பேசுற தண்ணியில தவறான பேச தூக்கி ஃப்ரீசர் வச்சாராம். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த தண்ணியில ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகும், தெரியும்ல, ஐஸ் கட்டியா, அது ஃப்ரீசர்ல வச்சோன்னா ஐஸ் கட்டியா ஃபார்ம் ஆகும். ஐஸுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் படம் வரும், ஒரு ஃப்ளவர் மாதிரி வரும். அந்த நல்ல தண்ணி பேசினதுல அந்த பிக்சர், அந்த தண்ணியோட கிளாரிட்டி ரொம்ப கிளியரா இருந்துதான். அந்த படம், அந்த கிறிஸ்டல்ஸ் சொல்லுவாங்க, அந்த கிறிஸ்டல்ஸ் தெளிவாக, இந்த ஃப்ராசன் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த சின்ன பிள்ளைங்க படத்துல எல்லாம் வரும், ஐஸ் கட்டினாவே ஒரு ஃப்ளவர் மாதிரி வரும், அந்த தண்ணி அப்படியே பூ மாதிரி அதுல வந்து கிறிஸ்டல்ஸ் இருந்துதான். இந்த தவறா பேசினது அப்படியே ஒரு ஃபார்மே இல்லாம ஒரு கச்சா முச்சான்ட்டு இருந்துச்சு. நீங்க உங்க கையிலே, இந்த கையில நல்லது பேசி இந்த கையில கெட்டது பேசுங்களா, இந்த கை நல்லா ஒர்க் ஆகும், இந்த கை அப்படியே சூம்பி போயிடும். உங்க வாயில அவ்வளவு பவர் இருக்கு. அப்ப உங்க பொருளாதாரத்தை உங்க வாயால கண்டிப்பாக மாத்த முடியும். குறைவுகளை பேசுறத நிறுத்துங்க, நிறைவுகளை பேசுங்க. குறைவுகளை பேசுற நிறுத்துறதுனா என்ன, எனக்கு இந்த மாசம் 10ஆம் தேதியே காசெல்லாம் போச்சுங்க, இப்படி இந்த ஜோக்குக்கு கூட, ஜோக்குல வருது பாத்தீங்களா, இப்பதான் கிரெடிட் ஆயிருக்கு, 25,000 சம்பளம் கிரெடிட் ஆயிருக்கு, அடுத்த 5 நிமிஷத்துல இஎம்ஐ, இந்த இஎம்ஐ, பைக்கு, காரு, வீடு, இது போய் -10. அது ஜோக்குக்கு கூட சொல்லாதீங்க, பார்க்காதீங்க, பேசாதீங்க. நான் 25,000 பார்த்தேன். நான் 25ஆம் தேதி பார்க்கும் போது என் பேங்க் அக்கௌண்ட்ல 25,000 இருக்கு. மேஜிக் மாதிரி சொல்றீங்க, கண்டிப்பா இது நடக்கும். எப்போ அப்படி என்ன ஆகும், அப்போ உங்களுக்கு தேவையில்லாத செலவு வராது. நீங்க போய் டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ண மாட்டீங்க, பைக் ரிப்பேர் ஆகாது, பஞ்சர் ஆகாது, வீட்டுல வாஷிங் மிஷின் ஓடாம நிக்காது, மிக்சி ரிப்பேர் ஆகாது. புரியுதா? வாயை மாத்துங்க, பேச்சை மாத்துங்க, சிந்தனையை மாத்துங்க, கண்டிப்பாக உங்க வாழ்க்கை தலை நேராக மாறும். நாலாவது, வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன செய்யற, என்ன பண்றீங்க? ரொம்ப சக்சஸ்ஃபுல் வெற்றியாளர்களா, பணக்காரங்களா இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில சில கரெக்டான குறிக்கோள்களை, கரெக்டான டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுவாங்க. நான் முதல்ல இருந்து நான் சொல்ற பாயிண்ட் எல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையில நீங்க பண்ணுனீங்கன்னா நடக்கும். இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி, சிஸ்டர் வந்து பேசினாங்க உடனே வாழ்க்கை மாறிச்சு கிடையாது. இது வந்து ஒரு ப்ரேயர் பண்ணாங்க, தலையில கை வச்சாங்க மாறுற விஷயம் கிடையாது. உங்க வாழ்க்கை உங்க கையில, உங்க வாயில. சோ நீங்க உங்க கைகளை வச்சு, உங்க சரீரத்தை வச்சு, உங்க சிந்தனையை வச்சு என்ன செய்றீங்க? எத்தனை மணிக்கு படுக்க போவீங்கன்னு என்ன டிசிப்ளின் வச்சிருக்கீங்க? பின்னாடி ஒரு பிரதர் எப்படி காட்டுறாங்க, நான் 10 மணிக்கு படுத்துருவேன், 11 மணிக்கு படுத்துருவேன், அதுக்கு மேல நான் வந்து சும்மா இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், ஏதோ படம் ஓடுது பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன். எத்தனை மணிக்கு எழுந்துப்பீங்க? நிறைய லேடிஸ் இருக்கிறோம், கண்டிப்பா வீட்டு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரம் எழுந்திப்போமா இருக்கும். ஆனா லீவ்ல நாள் கூட நான் கரெக்டா படுத்து நான் கரெக்டா எழுந்திக்கிறேன்னா? நம்ம பெருசா பணக்காரங்க ஆகணும்னு ஆசைப்படுறோம், பெருசா வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறோம், பெருசா கார்ல போகணும்னு ஆசைப்படுறோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம், நல்லா பிள்ளைங்களை பெருசா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா சின்ன விஷயங்கள்ல பெருசா கோட்டை விட்டுடுறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கோட்டை விட்டுறாத. உங்களோட பெட் எவ்வளவு நீட்டா இருக்கு, உங்களோட வீடு எவ்வளவு நீட்டா இருக்கு, உங்களோட ஷெல்ஃப் எவ்வளவு நீட்டா இருக்கு. உங்க பாத்ரூம் எவ்வளவு நீட்டா இருக்கு. அது ஆம்பளைங்க பொம்பளைங்கன்னு கிடையாது,
உங்க வீடு நீங்க யூஸ் பண்றீங்க, நீங்க எப்படி நீட்டா வச்சிருக்கீங்க. சரி, லேடிஸ் தான் வீட்டை வைக்கணுங்கிறீங்களா, உங்க வண்டியை எத்தனை நாள் முன்னாடி தொடச்சிங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட கடைசியில பேசிட்டு இருக்கேன். நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை மாத்தாம கண்டிப்பா மாத்த முடியாது. வெளியில வரும் பொழுது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு, நகை போட்டு, செயின் கமல்லாம் போட்டு, நீட்டா சாரி கட்டி, நீட்டா ஷர்ட் பேண்ட்லாம் அயர்ன் பண்ணி போட்டு வந்துடுறோம். அப்படி பின்னாடி திரும்பி உங்க ரூமையும் உங்க வீடியோ பார்த்தா அது எப்படி இருக்கும்? இல்ல, ரொம்ப முக்கியம் கிளென்லினஸ், டிசிப்ளின். நீங்க எழுந்திக்கிறது டைம்ல இருந்து நீங்க தூங்குற டைம் வரைக்கும் நீங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கை தானா ஓடிரும். நம்ம அம்பானிய பார்த்துட்டு பேசணும், எல்லாரும் பேசியிருப்போம். அவன் பாரு படுபாவி, இத்தனை கோடி செலவழிச்சு பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தானான்ட்டு. அவன் என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணா நம்மளுக்கு தெரியுமா? உங்களையும் என்னையும் மாதிரி அவன் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் ஒரு காய்கறி வாங்க முடியாது. அவன் வீட்டை விட்டு வெளியில தனியா வந்து நிக்க முடியாது அவனால. அது எவ்வளவு பெரிய விடுதலை தெரியுமா? நம்ம அவனை பார்த்து என்னெல்லாமோ சொல்றான், ஆனா அவன் அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அந்த லெவலுக்கு வந்திருக்கான். அவன் எக்ஸசைஸ் பண்றான், அவன் டைமுக்கு வேலைக்கு போறான். நீங்க எத்தனை பேர் டைமுக்கு வேலைக்கு போறீங்க? கஸ்டமர் உங்களுக்கு இருக்கிறாங்கன்னா எத்தனை பேர் டைமுக்கு, நீங்க சொன்ன டைமுக்கு அந்த கஸ்டமருக்கு உங்க பொருளை டெலிவர் பண்றீங்க? நீங்க ஒரு டெய்லரா இருக்கலாம், இல்ல ஒரு பொருள் விற்கிறவங்களா இருக்கலாம். நீங்க சொன்ன டைமுக்கு செய்றீங்களா? பொருளாதாரத்துல கூடணும், கடன் இல்லாம வாழணும், கஷ்டம் இல்லாம வாழணும்னா இந்த மாற்றங்கள் வரணும். வெளியில போகும்போது சில ட்ரெஸ் பண்றது கூட நீட்டா பண்றது இல்ல. ஒரு ஷர்ட் அயர்ன் பண்ணி போட்டு போனா அது சும்மா என்ன, இங்க தானே போறோம், ஒரு டிஷர்ட் எடுத்து அது சவச்ச மாதிரி இருக்கும், கழுத சவச்ச மாதிரி அப்படியே போட்டு போறது. ஆஃபீஸ்க்கு டைம் போறது, ஸ்கூலுக்கு டைமுக்கு போறது, காலேஜுக்கு டைம் போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலைகளுக்கு டைமுக்கு போறது ரொம்ப முக்கியம். அதை நீங்க மாத்தாம உங்க பணத்தை நீங்க காப்பாத்தி வைக்க முடியாது. நீங்க என்ன சிஸ்டர் சொல்றீங்க, பாத்திரம் வளர்க்கறதுக்கும் பணத்துக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறீங்க? அது மனது அளவுல சம்பந்தப்பட்டது. உங்க வேலையில எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க? நீங்க ஒரு வீட்டு வேலைக்கு கூட போற ஆளா இருக்கலாம், அங்க போற இடத்துல எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க, எவ்வளவு டெலிஜென்ட்டா வேலை. ஒரு 10 பாத்திரம் போட்டாலும் 10வது பாத்திரமும் நீங்க நீட்டா அழுக்கு இல்லாம கழுவி வைக்கிறீங்களா? காலையில வேலைக்கு போயிடுறேன், ஃபர்ஸ்ட் 2 மணி நேரம் நான் ஃப்ரெஷ்ஷா வேலை பார்ப்பேன், சாயங்காலம் மத்தியானத்துக்கு மேல சும்மா ஓபி அடிச்சுட்டு வருவேன் அப்படின்னு இருக்கிறீங்களா? கேட்கறது எல்லாமே கேள்வி, பதில் உங்களுக்கு தெரியும் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்ட்டு. சிலருக்கு இது டஃப் கொஸ்டின்ஸா இருக்கலாம், ரொம்ப கஷ்டமா கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா இந்த டஃப் கொஸ்டின்ஸ், நீங்க இந்த கடினமான கேள்விகளுக்கு பதில மாத்துங்களேன், கண்டிப்பா உங்க பொருளாதாரத்துல நீங்க நல்லா இருப்பீங்க. ஏன்னா நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அநேக காரியங்கள் உங்களுக்கு வரும். நீங்க உங்க ஆபீஸ்ல, உங்க பிசினஸ்ல கொஞ்சத்தை உண்மையா டைமுக்கு நேர்த்தியா நீங்க பண்ணி பாருங்களேன், உங்க பிசினஸ் தானா வளர்றத பாப்பீங்க. 10 கஸ்டமர் வர இடத்துல 25 கஸ்டமர் வருவாங்க, 25 கஸ்டமர் வர இடத்துல 50 கஸ்டமர் வருவாங்க. 1000 ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல அது 2000, 2000 4000 ஆகும், 4000 8000 ஆகும், 25,000 ஆகும், இம்ப்ரூவ் ஆயிட்டே போ. கண்டிப்பாக டிசிப்ளின், இங்கிலீஷ் தமிழ்ல எப்படி சொல்லலாம், ஒழுங்குகள், சில ஒழுங்குகளை கண்டிப்பா. கடனை அடைக்கிறதுல ஒரு ஒழுங்கு இருக்கு. இப்ப நம்ம கடனை அடைக்கணும்னு சொல்லிட்டு மத்த செலவுலாம் நம்ம பண்றோம், நிறைய நேரத்துல தேவையில்லாத செலவை. அந்த கடனை அடைக்கிறதுக்கு நீங்க பணத்தை எடுத்து வச்சீங்கன்னா மேபி நீங்க அடைச்சிடலாமா இருக்கும். அது ஒரு சாய்ஸ், அது ஒரு டிசிப்ளின், அது ஒரு நான் தேர்வு எடுக்கிறேன், நான் கண்டிப்பா இந்த பணத்தை திருப்பி கொடுத்துடணும், நான் ஏமாத்திராம போயிடணும்னு நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பா கடன்ல இருந்து வெளில வர முடியும். கையில பணத்தை உங்களால சேர்த்து வைக்க முடியும். கடனை அடைக்கிறது ஒண்ணு, கையில சேர்த்து வைக்கிறது ஒண்ணு. கரெக்டா? சோ கண்டிப்பா கடன்ல இருந்து வெளில வர முடியும், சேர்த்து வைக்க முடியும். சேர்த்து வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க பிள்ளைங்களை நல்ல வாழ்க்கையில செட்டில் பண்ணுவீங்களா இல்லையா? ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், நல்ல படிப்பு கொடுக்கலாம் இல்ல? சோ கண்டிப்பாக உங்களோட
மோர் ஆர்கனைஸ்ட் யூ ஆர், மோர் கிளாரிட்டி யூ ஹேவ் அப்படின்னு எழுதியிருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஒழுங்குகள் வச்சிருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்க சிந்தனைகள் தெளிவா இருக்கும். நீங்க தெளிவா இருக்க இருக்க நீங்க உங்க வேலைகளை இன்னும் கிரமமா செய்வீங்க, இன்னும் அழகா செய்வீங்க, இன்னும் நேர்த்தியா செய்வீங்க. அதோட வெற்றியை நீங்க பார்ப்பீங்க. வெற்றியா வாழணுமா, பணக்காரங்களா வாழணுமா, பிள்ளைங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், எப்படியாவது இந்த தாழ்வான நிலையில இருந்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்துடணும், எப்படியாவது இந்த வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு போயிடணும், எப்படியாவது இந்த லோன்னு பஸ்ல ஏறி போறது வந்து சொந்த வாகனத்துல போயிடணும். இப்படி இப்படி சின்ன கனவுகள் தான் இது எல்லாமே. இது ஈஸியாக கண்டிப்பாக இந்த 365 நாள்ல நீங்க மாற்ற முடியும். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். பெருசா அந்த மலையை போய் ஏறிட்டு வாங்க, இந்த மலையை தூக்கிட்டு நடங்க, இந்த நபரை போய் பாருங்க, இவ்வளவு கோடி செலவு பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. உங்க வீடு நீட்டா வைங்க, உங்க பெட்டை நீட்டா வைங்க, தூங்கி ஏந்திக்கும் போது பெட்ஷீட்டை மடிங்க. ஒரு ட்ரைனிங்க்கு போனேன். இது அந்த ட்ரைனிங் தான் சொல்லி கொடுத்தது. காசு பணம் செலவழிச்சு நான் போன ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்த ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? தூங்கி எழுந்தோன்னா காலையில பெட்ஷீட்டை மடிங்க. சக்சஸ்ஃபுல் பீப்புள் டூ தட். வெற்றியாளர்களா இருக்கிறவங்க அவங்க பெட்ஷீட் அவங்க மடிப்பாங்க. வைஃப் மடிக்க மாட்டாங்க, அம்மா மடிக்க மாட்டாங்க, அவங்க பெட்ஷீட்டை அவங்க மடிப்பாங்க. சிலர் நம்ம என்ன பண்ணுவோம், பாயில படுப்போம், காலையில எழுந்தோன்னா அந்த பாயை எட்டி விட்டு அந்த பெட்ஷீட் எட்டி விட்டு வேலைக்கு போயிடுறது. நீங்க பெட்டை மடிக்கிறது இம்பார்ட்டன்ட். வெற்றியாளர்களா இருக்கிறவங்க பண்றாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் நான் அவங்களை யோசிக்க சொன்னேன்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வித்தியாசம். பெரிய அவங்க வந்து கொம்பு மாதிரி வந்து தொப்புன்னு விழுந்துடல வானத்துல இருந்து. சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி செஞ்சாங்க, வாழ்க்கையை மாத்திட்டாங்க. நீங்க மாத்தி செஞ்சு பாருங்க. அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, காலையில எழுந்த உடனே அந்த பெட்ஷீட்டை மடிச்சு வச்சீங்கன்னா நீங்க சாதிச்ச மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் வருமா. அப்பவே உங்க ஃபீலிங் ஹை ஆனதுனால நாள் முழுவதும் உங்க நீங்க சக்சஸ்ஃபுல்லா இன்னும் எனர்ஜெட்டிக்கா நீங்க பண்ணுவீங்கங்கிறாங்க. சோ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெட்ஷீட்டை மடிங்க. உங்க வெற்றி உங்களோட தினம் தினம் வாழ்க்கையில நீங்க செய்யற விஷயங்களோட சம்பந்தப்பட்டதா இருக்குது. நீங்க பொருளாதாரத்துல விடுதலையோட வாழ்றது உங்களோட டெய்லி டே அண்ட் நைட் நீங்க செய்யற வேலைகளோட சம்பந்தப்பட்டதா இருக்குது. என்னைக்கோ ஒரு நாள் 1 கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல வந்துரும் அப்படின்னு இல்ல. நீங்க டெய்லி பண்ற வேலைகளை கிரமமா செய்யும் பொழுது, உங்க சிந்தனையை மாத்தவும் கற்பனையை மாற்றும் பொழுது, எவ்ரிடே ஆக்டிவிட்டியில நீங்க சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வர்றது உங்க பொருளாதாரத்துல பெரிய விடுதலையை பார்ப்பீங்க. சோ முதல் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? என்ன யோசிக்கிறோங்கிறத மாத்துறது. அடுத்தது என்ன பாக்குறீங்க, அடுத்தது இதுல இன்னொன்னு இருக்கு, அதுல என்ன கேக்குறீங்க இல்ல, காதுல நீங்க என்ன கேக்குறீங்க. அது அகைன் எல்லாம் ரிலேட்டட் தான். டிவி பாக்குறது என்ன கேக்குறோம், என்ன பாக்குறோம். பிக் பாஸ் உட்காந்து பாக்குறோம், அவன் சம்பாதிச்சுட்டு போயிட்டான். இன்னொருத்தங்க வீட்டுக்குள்ள நடக்கிறத சுவாரஸ்யமா நம்ம உட்காந்து பாக்குறோம். நம்ம வீட்டுக்குள்ள கேமரா வச்சா கூட அப்படிதான் இருக்கும். அப்படி சண்டை இருக்கும், அப்படி காமெடி இருக்கும், அப்படி ரொமான்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அப்படி நம்ம பாப்போமா இன்னொருத்தங்க வீட? ஆனா பிக் பாஸ்ல காமிச்சோன்னா எல்லாரும் உட்காந்து பாக்குறோம் பாருங்களேன். கண்டிப்பா இதுல நீங்க மாற்றங்கள் கொண்டு வாங்க. அக்கா வந்து சொன்னாங்க, என் மக்கள் எல்லாம் கடன்ல இருக்காங்க, பொருளாதாரத்துல குறைவா இருக்காங்க, இவங்க எல்லாம் மேம்படணும்னாங்க. நீங்க பெருசா நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். உங்க பாக்கெட்ல இருக்க போன்ல என்ன பாக்குறீங்க, என்ன கேக்குறீங்க, உங்க வீட்டுல இருக்க டிவிய என்ன பாக்குறீங்க, என்ன கேக்குறீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட என்ன பேசுறீங்க, குசு குசுன்னு பேசுறீங்களா இன்னொருத்தரை பத்தி. சின்ன விஷயங்களை மாற்றுங்க. டிசிஷன் எடுங்க, தீர்மானம் எடுங்க. நான் இனிமே தேவையில்லாத பேச மாட்டேன், நான் இனிமே தேவையில்லாத கேட்க மாட்டேன், நான் இனிமே தேவையில்லாத பார்க்க மாட்டேன், நான் இனிமே தேவையில்லாத செலவு பண்ண மாட்டேன், நான் நல்லதுதான் பார்ப்பேன், நல்லதுதான் பேசுவேன், நல்லதுதான் கற்பனை பண்ணுவேன். நீங்க இந்த டிசிஷன் மட்டும் இன்னைக்கு, நான் இவ்வளவு நேரம் பேசினதுல 3/4 மணி நேரம் பேசிட்டேனாக்கா பேசினதுல இந்த ஒரு டிசிஷன், இந்த ஒரு தேர்ந்தெடுப்பு எடுங்க.
கண்டிப்பா நான் சொல்றேன் 365 நாள்ல நான் அடுத்த வருஷம் நான் இந்த டாபிக் வந்து பேசுறேன்னா நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போயிடலாம். நான் போன வருஷம் வந்து பேசும்பொழுது என்கிட்ட இருந்தது 2 செகண்ட் ஹேண்ட் கார். இந்த வருஷம் நான் உங்க முன்னாடி வந்து பேசும்போது என்கிட்ட 2 காருமே புது காரா ஆயிடுச்சு. இது நான் பெருமைக்கு சொல்லல, நீங்க எல்லாரும் அப்படி ஆக முடியும். நீங்க எல்லாரும் அப்படி ஆக முடியும். நீங்க இன்னைக்கு ஒரு வீடு இருந்தா உங்களால 2 வீடு ஆக்க முடியும். 10,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் வருதுன்னா அது 20,000 மாத்த முடியும். கடன் 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னா கடன் இல்லாம 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல சேவிங்ஸா இருக்க முடியும். கண்டிப்பா உங்க வாழ்க்கைய உங்க கையில தான் கடவுள் கொடுத்திருக்கிறாரு. நீங்க உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். ஓகேங்க. ஓகே, இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் பங்கு என்னன்னா, நம்ம என்ன கொடுக்கிறோம். கடவுள் வந்து ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் கொடுத்தார், ஆனா அவர் எதையுமே இழந்து போகல. நம்ம நிறைய நேரத்துல பணம் காசு இருந்தாலும் நம்ம கொடுக்கறதுக்கு அவ்வளோ கஞ்சத்தனப்படுறோம். கொடுக்கறதுன்னா உங்க சம்பளத்தையே போய் கொடுத்துருங்க, சர்ச்சுக்கு கொடுத்துருங்க, அவங்களுக்கு இவங்களுக்கு நான் சொல்லல. உங்களை விட ஏழ்மையில இருந்து ஒருத்தவங்க வந்து கேட்கும்போது நீங்க தாராளமா சந்தோஷமா கொடுக்குறீங்களா? கொடுக்கறது நம்பர்ல இல்ல, நீங்க கொடுக்குற பணம் காசு 100 ரூபாய் 500 ரூபாய் 10,000 ரூபாயில இல்ல, கொடுக்குற மனதுல இருக்கு. நீங்க என்ன மனசுல மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க? பணம் காசு மாத்திரம் இல்ல, உங்க டைம், உங்க எனர்ஜி, உங்க டேலண்ட், உங்களுக்கு முடிஞ்ச காரியங்களை என்ன உதவி செய்றீங்க? இயேசு கிறிஸ்து அவரோட கடைசி சொட்டு ரத்தத்தை வரைக்கும் கொடுத்தார். கடைசி சொட்டு ரத்தம் எப்படி வந்துச்சான்? தண்ணியா மாறி வந்துச்சான். ஏன்னா ரத்தம் இல்ல உடம்புல, கடைசியில தண்ணியா வடிஞ்சுதான். அப்ப அப்படிப்பட்ட பிதா நம்மளுக்கு ஆண்டவர் கடவுளா இருக்கும் பொழுது நம்மள அவர் மாதிரியே தான் படைச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக நம்ம மத்தவங்களுக்கு உதவ முடியும், சபைகளுக்கு கொடுக்க முடியும், ஏழை எளியவர்களை படிக்க வைக்க முடியும், சாப்பாடு கொடுக்க முடியும். நான் கனவு காணுங்கன்னு சொன்னேன். யாராவது இந்த கனவு காண்டீங்களா? நான் ஒரு 10 பேரை ஸ்கூல் படிப்பு படிக்க வைப்பேன், நான் 10 பேருக்கு கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன். நம்ம கனவுகள் அப்படி மாறணும். அப்ப எப்ப கொடுப்போம்? நான் 10 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னா எனக்கு தாராளமா ட்ரெஸ் இருக்கு, என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் இருக்கு, அப்ப நான் கொடுப்பேன். கரெக்டா? அப்ப நான் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். அப்ப அது இப்பவே ஆரம்பிக்கணும். இருக்கிறதுல நம்ம கொடுக்கறோமா? இப்போ முதலாவது நம்ம பொருளாதாரத்துல நல்லா ஆயிடுவோம். நீங்க இப்ப என்ன கேக்குறீங்கன்னா, எனக்கே ஒண்ணும் இல்ல சிஸ்டர், நீங்க 10 ட்ரெஸ் எடுத்து கொடுக்க. அப்படி இல்ல, நீங்க கொடுக்க எப்ப கொடுப்பீங்க? நல்லா வந்ததுக்கு அப்புறம். அப்ப நல்லா வர்றதுக்கு தான் இத்தனை நேரம் பேசினேன். ஆனா கொடுக்குற மனசு இருந்தாதான் இவ்வளவும் வரும். சும்மா ஊதாரியா நான் எடுத்து கொடுக்க சொல்லல. அவங்க கேட்டாங்க, இவங்க கேட்டாங்க. சில வைஃப் வந்து சண்டை போடுவாங்க, என் கணவர் கேட்க சும்மா எல்லாத்தையும் கொடுத்துறாரு. வீட்டுக்கு என்ன உங்க வீடு, உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் போக நீங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஒரு லிஃப்டா இருக்கட்டும், ஒருத்தங்களை போய் டிராப் பண்றதா இருக்கட்டும், ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியாம இருக்கிறவங்க அவங்களை விசாரிக்கிறதா இருக்கட்டும், உங்க டைம், உங்க எனர்ஜி, உங்களோட திறனை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து தான். அவர் அவரோட கடைசி சொட்டு ரத்தத்தை கொடுத்தாரு. பிதாவானவர் சொந்த குமாரனையே கொடுத்தாரு. எல்லாத்தையும் கொடுக்கிற தேவன் தான் நம்மளுக்கு அப்பாவா இருக்கிறாரு. அப்ப நம்மளும் அப்படிப்பட்ட நபர்களா தான் அவர் படைச்சிருக்கிறாரு. சோ நம்ம கொடுக்காம நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. வசனம் இப்படி சொல்லுது, I will bless the work of your hands. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்படிதான் சொல்லுது தவிர பொத்துன்னு வந்து ஒரு மூட்டை பணம் வந்து உன்கிட்ட வந்து விழுன்னு சொல்லவே இல்லை. நீ வேலை செஞ்சனா அந்த வேலையை ஆசீர்வதிப்பேன், அதுல உனக்கு விருத்தி வரும், இன்க்ரீஸ் வரும், அதுல நீ பணக்காரனா ஆக முடியும். நான் வீட்டுல உட்கார்ந்துட்டே இருப்பேன், என் பீரோல பணம் வரும்னு நான் சொல்லி கொடுக்கவே இல்லை. நான் உங்களுக்கு கனவு காணுங்கன்னு சொல்லும் பொழுது திருப்பி கடைசியா நான் என்ன சொன்னேன்? நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்டேன். அப்போ உங்க வேலையில நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கீங்கன்னு கேட்டேன். அதே மாதிரிதான் நீங்க வேலையில உண்மையா இருக்கும் பொழுது அதுக்குரிய ஊதியமும் வரும். அது தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது அது பல மடங்கு பெருகி வரும். உங்களுக்கு சும்மா கொடுத்துட்டு போவோம். உங்ககிட்ட நீங்க நல்ல வேலை பார்த்தீங்க, இன்னும் 100 ரூபாய் வச்சுக்கோங்கம்மாங்க. நீங்க இவ்வளவு உண்மையா எங்கிட்ட இருந்திருக்கீங்க, இந்தாங்க 1000 ரூபாய் வச்சுக்கோங்கம்மாங்க. இல்ல உங்களுக்கு 25,000 கொடுத்துட்டு நீங்க பொறுமையா கொடுப்பா இந்த காசை, இப்போதைக்கு அவசரமே இல்லைன்னு உங்களுக்கு உதவி செய்வாங்க. இப்ப கையின் பிரயாசத்தை தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். நீங்க சும்மா பெட்ல படுத்து கிடந்துட்டு பணம் வரும், பீரோல பணம் வரும், அக்கௌண்ட்ல பணம் வரும்னா வராது. கையின் பிரயாசத்தை மட்டும்தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். நீங்க கையில வேலை செய்துதான் ஆகணும்.
உங்க குடும்பத்துக்காக நீங்க வேலை செய்றீங்க, இல்ல வீட்டுல தான் நான் இருக்கிறேன், நீங்க வீட்டுல வேலையை கரெக்டா செஞ்சீங்கன்னா அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும். அந்த வீட்டுல அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். நீங்க கையிட்டு செய்யற வேலையை மாத்திரம் தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். சும்மா வீட்டுல படுத்திருக்கிற, வேலைக்கு போக மாட்டேன், ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டேன், அரைகுறையா வேலைக்கு போவேன்னா ஆண்டவர் அதுல ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. As a man thinketh in his heart, so is he in வசனம் இருக்கு. என்ன சொல்லுதுன்னா, மனிதன் சிந்தனையில என்ன யோசிக்கிறானோ அதுதான் அவனா இருக்கான். நான் இவ்ளோ பாயிண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் பேசும்பொழுது உங்ககிட்ட வசனமே சொல்லல. அது எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. உங்க சிந்தனை எப்படி இருக்கோ அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கும்னு வசனம் போட்டிருக்கு. நான் உனக்கு ஜீவனும் மரணமும் இருக்குது, நீ ஜீவனை தேர்ந்தெடுத்துக்கொள்னு வசனம் இருக்கு. அப்ப நீ ஜீவனுள்ள வார்த்தையை அதனாலதான் தேர்ந்தெடுக்க சொல்றேன். உண்மையான காரியங்கள், சத்தியமான காரியங்கள், நித்தியமான காரியங்களை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. உங்க பிள்ளைங்களை வளர்க்கறதுல நான் அதுதான் எக்ஸாம்பிளா சொன்னேன். நீங்க கரிச்சு கொட்டிட்டே இருக்கு, நீ ஒண்ணும் இல்லாம போயிருவ, உருப்படாம போயிருவேன்னா நம்ம நிறைய பேர் அப்படி அதனாலதான் இருக்கிறோம். நம்ம பெற்றோர்லாம் நம்மள அப்படி திட்டினாங்க, கரெக்டா? அப்ப நம்மளும் அதே இது பண்ணா, நான் தான் உருப்படாம போயிட்டேன், என் பிள்ளையா நல்லா வரணும்னா உங்க பிள்ளைய நல்லா பேச. வசனம் சொல்லுது, உன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ, மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனா அது போகுமா? அவ்வளோ பெரிய மலையே தண்ணிக்குள்ள போனா போகும்னா உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கைய நீங்க என்ன வேணும்னு சொல்லி வானா வரும், போனா போகும். தரித்திரமே போனா போகும், பணமே வானா வரும், வியாதியே போனா போகும், ஹெல்த் ஆரோக்கியம் வானா வரும், பலன் உண்டாவதாகனா உண்டாகும். சோ உங்க வாயில வல்லமை தேவன் கொடுத்திருக்காரு. ஏன்னா உலகமே அவர் வார்த்தையிலனாலதான் நிக்குதான். சயின்டிஸ்ட் ரொம்ப ரிசர்ச் பண்றாங்க, இந்த உலகம் எப்படி நிக்குது, அர்த் இங்க நிக்குது, சூரியன் அங்க நிக்குது, சந்திரன் அங்க இருக்குது, இத்தனை கோள்கள் இருக்குது, இத்தனை கேலக்சி இருக்குது, இத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு, எப்படிடா இது அது இடத்துல இருக்குன்னு இன்னும் ஆராய்ச்சி பண்ணி முடிக்க முடியல. ஏன்னா அது எல்லாமே தேவனோட வார்த்தையிலால இருக்குது. அந்த வார்த்தையை இப்ப அவங்க ஃபார்மா ஒரு சயின்ஸ்ல கண்டுபிடிக்க முடியல. அதை இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு பவர் ஹோல்டு பண்ணுது, அந்த பவர் என்னன்னு ரிசர்ச் பண்றாங்களாம். அந்த பவர் தேவனோட வார்த்தை. தேவனோட வார்த்தைங்கும் போது உங்க வாயில இருக்கிற அதே பவர் தான் தேவனோட வாயிலையும் இருந்தது. தேவனோட வாயில இருந்த அதே வல்லமை தான் உங்க வாயிலையும் என் வாயிலையும் இருக்கு. சோ உங்க வாழ்க்கைய நீங்க வடிவமைக்க வேண்டியது உங்க வாயால. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாயால வடை சுடு. கடைசியாக கடைசி வசனம் சொல்லுது, exceedingly abundantly more than what you think or imagine. நீ எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். அப்போ நீங்க எண்ணாம கனவு கண்ணாம யோசிக்காம இருந்தீங்கன்னா நீங்க அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க ஏதோ நீ கனவு கண்ணாதான் அதற்கும் மேலாக செய்யற தேவன் நம்மளோட அப்பா. புரியுதா? நான் ஏன் பெரிய கனவு காண சொன்னேன்னா, நீங்க பெரிய கனவு கண்டீங்கன்னா நீங்க என்ன இருக்கீங்க, அதை யோசிச்சிருக்கீங்க, அந்த யோசனைக்கு மீறி செய்யற தேவன் நம்மளுக்கு இருக்கிறார். எனக்கு வருஷம் எனக்கு 10 லட்சம் ரூபாய் எனக்கு இன்கம் வரணும், எனக்கு 10 லட்சம் ரூபாய் நான் சம்பாதிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, தேவன் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்யற தேவன் 10 லட்சம் ரூபாய்க்கு மிகவும் அதிகமா தருவார். சோ நீங்க 10 லட்சத்துல நிக்காதீங்க, 10 கோடியில நிக்காதீங்க, அதுல 0 ஆட் பண்ணிட்டே போங்க. அப்பதான் அதுக்கும் மீறி செய்யற தேவன் நம்மளுக்கு அப்பாவா இருக்கும் போது நீங்க குறைச்சு எண்ணுறீங்க, குறைச்சு யோசிக்கிறீங்க, குறைச்சு கனவு கண்டுறீங்க. ஓகே, உங்க யோசனைகளை மாத்துங்க, உங்க சிந்தனைகளை மாத்துங்க, உங்க பார்வைகளை மாத்துங்க, உங்க கேட்கிற கேள்விகளை மாத்துங்க, உங்க வாயின் வார்த்தையை மாத்துங்க. கண்டிப்பாக நான் சொல்றேன், கேரண்டியா சொல்றேன், 365 நாள்ல உங்க வாழ்க்கையை நீங்களே சரி பண்ணிடுவீங்க. இதுக்கு மேஜிக்கா ஒரு பாஸ்டர் வர வேண்டாம், ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சன் வர வேண்டாம், இல்லைன்னா 1 கோடி ரூபாய் ஒருத்தங்க உங்க கையில கொடுக்க வேண்டாம். நீங்களே உங்க குடும்பத்தையும் சேர்த்து மாத்த முடியும். நீங்க இதை மாத்தி பாருங்களேன், உங்க குடும்பத்தினர் உங்களை பரவாயில்ல, நீ ஏதோ ஒன்று வித்தியாசமா செய்யற ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க.